கிரேட்டின் யார் எடுக்கலாம் யார் எடுக்க வேணாம். பட் ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஃபேக் கிரேட்டின்ஸ் இருக்கு. இந்த விஷயத்துல வந்து வெல்கோரை வந்து பாராட்டி ஆகணும். நான் ரீசெண்டா வெல்கோர்ல இருந்து கிரேட்டின் பவுடர் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஃபேக் கிரேட்டின்ஸ் இருக்கு. எப்படி வெல்கோரோட கிரேட்டின் வந்து ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஆர்டர் பண்ண கிரேட்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சீலா இருக்கான்றத பார்க்கணும். சப்போஸ் சீல் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க. அதுக்கப்புறம் கேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு QR கோடு இருக்கும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா வெல்வர்ஸ்ட் வெப்சைட் குள்ள போகும். அந்த QR கோட் கீழே வந்து ஸ்கிராச் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஸ்கிராச் பண்ணிட்டு அதுல இருக்கிற நம்பரை நீங்க வந்து அந்த வெப்சைட்ல போட்டீங்கன்னா அது வந்து ஒரிஜினலா இல்லையான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம கிரேட்டின் பவுடர் வந்து ஒரிஜினலா இல்லையான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிராச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை வந்து நம்ம அந்த வெப்சைட்ல போட போறோம். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஜெனியூன் வந்துச்சு. அப்போ வந்து இது சேஃப். இது வந்து ஃபேக் கிரேட்டின்லாம் கிடையாது, ஒரிஜினல் கிரேட்டின் தான். இந்த விஷயத்துல வந்து வெல்கோரை வந்து பாராட்டி ஆகணும். என்னன்னா இந்த கோடை வந்து ஒன் டைம் தான் செக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏமாத்தலாம் முடியாது. ஒன்ஸ் உங்க கிரேட்டின் வந்து ஜெனியூன் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்க கிரேட்டினை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வாங்கினது வந்து ஃப்ரூட் ஃபியூஷன் அப்படின்ற ஃபிளேவர் வாங்கியிருக்கேன். கிரேட்டின்னு சொன்னாலே அது ஃபுல்லா வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகாது. நம்ம மிக்ஸ் பண்ணாம அப்படியே கிரேட்டின் பவுடர் உள்ள போட்டு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். நம்ம கிரேட்டின் பவுடர் வந்து அப்படியே தான் இருக்கு, மிக்ஸ் ஆகல. நம்ம எப்ப மிக்ஸ் பண்றோமோ அப்பதான் தண்ணியில வந்து கலக்கும். நீங்களும் கிரேட்டின் யூஸ் பண்ண போறீங்கன்னா முன்னாலே அது ஒரிஜினலா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்றது நல்லது உங்களுக்கு. கிரேட்டின் ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம்னா 3 to 5 கிராம்ஸ் தான் கிரேட்டின் எடுக்கணும். நீங்க ஜஸ்ட் கிரேட்டின் எடுத்தா மட்டும் பத்தாது, வாட்டர் நல்லா குடிக்கணும். நீங்க எக்ஸ்ட்ராலாம் குடிக்க போறது இல்லை. ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் தண்ணி தேவையோ அந்த லிட்டர்ஸ் நீங்க உடம்பு கொடுத்தாலே போதும். கிரேட்டின் யார் எடுக்கலாம் யார் எடுக்க வேணாம். கிட்னி சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து நியூவா போறவங்க, பிகினர்ஸ், இவங்கெல்லாம் வந்து கிரேட்டின் எடுக்க தேவையில்லை.